நண்பர்கள் அனைவருக்கும் ஜனாஸ் கோச்சிங் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு உண்டான இந்த ஜனாஸ் கோச்சிங் யூடியூப் வகுப்பிலே நாம பார்க்க போற தலைப்பு அக்கவுண்டபிலிட்டி. அக்கவுண்ட்னா என்னங்க? அக்கவுண்ட்னா என்ன? முதல்ல நாம அக்கவுண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு படத்துல சொல்லுவான் இல்லையா, அக்கவுண்ட் இருக்கா அப்படின்னு. எனக்கு எல்லா அக்கவுண்ட் இருக்குது, டீ கடையில் அக்கவுண்ட் இருக்கு, அந்த பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, டீ கடையில் அக்கவுண்ட் இருக்குன்னு. டீ கடையில் இருக்கிற அக்கவுண்ட்டுக்கும் பேங்க் அக்கவுண்ட்டும் ஒன்னா? டீ கடையில் அக்கவுண்ட்னா கடன், பேங்க்ல அக்கவுண்ட்னா சேமிப்பு இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி அக்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டு ரெக்கார்ட் யுவர் டிரான்சாக்ஷன் இன் எ செட் ஆஃப் புக்ஸ். அதான், அதாவது நாம என்ன வரவு வந்திருக்கோ, என்ன செலவாகுதோ அதெல்லாம் ஒரு இடத்துல ஒரு நோட் புக்ல எழுதி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் அக்கவுண்ட். சரி, அக்கவுண்ட்டுக்கும் அக்கவுண்டபிலிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? அக்கவுண்டபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம இது ஒரு பொறுப்புன்னு அர்த்தம். அதாவது என்னன்னா, நாம ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருக்கோம், அந்த பணத்தை குறித்த நேரத்துல நாம திருப்பி கொடுக்கணும். அப்படி இருந்தா தான் நல்லது. பணம் வாங்கிட்டு ஏமாத்துறதும், பணம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறதும் அது அக்கவுண்டபிலிட்டி கிடையாது. பேர் தான் கெடும். என்னையா மனுஷன் இவன், எதுக்குமே லாயி இல்லாத மனுஷன், ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. அப்போ அக்கவுண்டபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, இந்த ஒருத்தர்கிட்ட வாங்கின பணத்தை நாம கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாமா? என்னன்னா, முதல்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்குறோம் அப்படின்னா அதை நாம ஒரு நோட் புக்ல அதை எழுதி வச்சுக்கணும். என்ன எழுதி வச்சுக்கணும் அப்படின்னா, எந்த தேதியில யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றத நாம குறிச்சு வச்சுக்கணும். இது ஒரு பப்ளிக் ஃபண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூலு, ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு டெம்பிள், இது மாதிரி ஏதாவது ஒரு பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற பர்பஸா இருந்தால் அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனா, சப்ஸ்கிரிப்ஷனா, ஒரு பணம் மாதிரி யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா, டொனேஷன் மாதிரி கொடுத்தாங்கன்னாலும், எது கொடுத்தாலும் சரி அதை நாம குறித்து வைத்து கொள்ள வேண்டும். அது முக்கியம். அது ஒரு அக்கவுண்டபிலிட்டி தான். அதாவது நம்ம அந்த பணத்தை திருப்பி தரமான்றது வேற விஷயம். இது என்னன்னா, நாம ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு டெம்பிள் இருக்கு அப்படின்னா, அந்த டெம்பிளுக்கு நாம தீபத்துக்கு பணம் செலவு பண்றதும், தீப எண்ணெய் வாங்குறதுக்கும், பொருள் பூ வாங்குறதுக்கும், இந்த மாதிரி உண்டான கோவில் பராமரிப்புகள் உண்டான செலவுகளை மீட் பண்றதுக்கு அந்த பணம் அவர்கள் கொடுக்கறாங்க. அந்த பணத்தை நாம அதுக்கு உண்டான விதத்துல செலவு செய்து அவர்களுக்கு எந்த நேரத்திலும் கணக்கு யாரும் கேட்கறாங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு அந்த கணக்கை பார்க்கணும்னு யாராவது கேட்டாங்கன்னா நாம காட்டணும். அந்த அளவுக்கு காட்டணும். முடிந்தால் ஒரு தணிக்கையாளர்னு சொல்லக்கூடிய ஆடிட்டர் கிட்ட கூட கையெழுத்து வாங்கி வச்சு பண்றது நல்லது. எல்லாமே ஒரு சின்ன அமௌண்டா இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்டா இருந்தாலும் சரி, அதை பத்தி தான் இப்ப நான் இதுல ஃபுல்லா விவரமா சொல்லியிருக்கேன். என்னன்னா, ரெக்கார்ட் இன் எ ரைட்டிங் த ரிசிப்ட் ஆஃப் மணி. யாரு கொடுக்கறாங்க, என்ன தேதியில கொடுக்கறாங்க, எப்படி கொடுக்கறாங்க, அதாவது கேஷா கொடுக்கறாங்களா, செக்கா கொடுக்கறாங்களா, ஜிபே, போன்பே அது மாதிரி பண்றாங்களா, எல்லாத்தையும் நாம குறிச்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது, இப்ப நாம ஒருத்தர்கிட்ட கடனா வாங்கியிருக்கோம் அப்படின்னா, என்ன தேதிக்குள்ள நாம கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, இத்தனை தேதிக்குள்ள நாம கொடுத்துடுறோம் சார் அப்படின்னு சொல்லி நாம பணம் ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நாம என்ன பண்ணணும், அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள அவருக்கு நாம பணத்தை செலுத்தி விட வேண்டும். அதை ஒரு இதுல குறிச்சு வச்சுக்கணும். இத்தனை தேதி நாம் பணத்தை கண்டிப்பா கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு இதுல குறிச்சு வச்சுக்கணும். செட் எ டேட் டு ரிட்டர்ன் தி அமௌண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் தி மணி borrowed or payable to others. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டிய நாளில் கரெக்டான நேரத்துல நம்ம கொடுத்துடணும். ஏன்னா அவங்களும் உங்க பணத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பெரிய தொகையா இருக்கும், அந்த தொகையை வச்சு அவர் இன்னொருத்தருக்கு ஏதாவது கமிட்மெண்ட் பண்ணிருக்கலாம். அதனால டிலே பண்ணக்கூடாது. ஒரு 100-200 சமாச்சாரம் கிடையாது. ஒரு 50,000 70,000
பெரிய பெரிய லட்சக்கணக்கில் இத மாதிரி ஏதாவது இருந்தா குறித்த நேரத்துல நாம அதை கொடுத்துடணும். அது ஒரு இதெல்லாம் தான் அக்கௌண்டபிலிட்டி. இப்படி இருந்தா அதை நாளை அப்படி என்ன நேர்மை தர்ம நியாயம் இல்லாத ஆளியாவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது சொன்னா என்ன, ஒரு படத்தை சொல்லுவாங்க பாருங்க, காரி துப்புனா தொடச்சி தூக்கி இது பண்ணிப்போம் அப்படின்னு. அத மாதிரி வச்சுக்க கூடாது. அது அது வேற விஷயம். மணி ரிசீவ்டு ஃப்ரம் பப்ளிக் ஃபார் விச் ஷோ யுவர் அக்கௌண்ட்ஸ் ஆன் டைம். இந்த டைமுக்குள்ள அந்த அக்கௌண்ட்ஸை ஒரு ஆடிட்டர் கிட்ட தணிக்கை பண்ணி இது பண்ணி நாம ஒரு பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கின மணிக்கு நாம கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். யாராவது கேட்டால் கணக்கு காட்ட வேண்டும். அது கண்டிப்பாக செய்ய வேண்டியது. யார் வேணுமானாலும் கேட்கலாம், எனக்கு கணக்கு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாம அதை கொடுத்தால்தான் காட்டினால்தான் நமக்கு மரியாதை. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது மரியாதை கிடையாது. அடுத்தது ஸ்மால் மணி ஆர் பிக் மணி அக்கவுண்ட் கரெக்ட்லி. இப்ப என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல வந்தாதான் நான் கணக்குல காட்டுவேன். அதுக்கு கீழே வந்ததெல்லாம் 1000 ரூபாய்க்கு கீழே வந்ததெல்லாம் நான் காட்ட மாட்டேன். 1000 ரூபாய்க்கு மேல வந்ததுதான் நான் நோட் புக்ல எழுதி வச்சுப்பேன். அது மாதிரிலாம் சில பேர் பண்றாங்க. அதாவது தப்பு. அது ₹1 வந்தா கூட, சிங்கிள் பென்னி வந்தா கூட யூ ஹாவ் டு அக்கவுண்ட் இட். You have to account it in a set of books that is called account records. அதல நீங்க பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாதான் then only you will be appraised by others. அப்பதான் உங்களை ஒரு நியாயமான மனுஷன், இவன் நல்ல ஒரு அருமையான மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்டேட்ஸ் கண்ட்ரீஸ்ல பாருங்க, நீங்க நான் எந்த கண்ட்ரீஸும் சொல்லல, ஏன்னா எல்லாமே சர்ச்சை ஆயிடும். அப்புறமா எந்த கண்ட்ரீஸ் வேணுமா எடுத்துக்கோங்க, எந்த ஸ்டேட்ஸ் வேணுமா எடுத்துக்கோங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு கண்ட்ரி, ஏதாவது ஒரு ஸ்டேட், அதுல கண்டிப்பா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி பெர்சன்ஸ் இருக்காங்க. அதாவது பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ்ல பண்றவங்க. பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா, ஜெனரலா ஒரு ஸ்கூல் நடத்துறவங்க, காலேஜ் நடத்துறவங்க, டெம்பிள்ஸ், சர்ச்சஸ், மாஸ்க் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே எதா இருந்தாலும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி திங் இது அவசியம். இது மாதிரி செய்யும் போது அது கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும். நல்ல பேரை எடுத்து கொடுத்தா நாடு உங்களை வணங்கும். நாடு உங்களை வணங்க நீங்க தான் தலைவர் அப்படின்னு இருக்கு. அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இது பார்க்கும்போது, நல்ல ஒரு தலைவர் அடுத்ததாக அவர் தலைவர் ஆவார், அடுத்ததாக அவர் தலைவர் ஆவார். இப்படி இருக்கிறதுக்கு வழிவகுக்க கூடியது என்ன அப்படின்னா, ப்ராப்பர் அக்கௌண்டபிலிட்டி இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இந்த அக்கௌண்டபிலிட்டியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த யூடியூப் ப்ரோக்ராமை நிறைவு பண்ணிக்கிறோம். அடுத்த யூடியூபில் சந்திப்போம். நன்றி.